பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு கேரட்டை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் கார்ன், ஒரு பெரிய ஆனியனை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 ஸ்பூன், க்ரீன் சில்லி, கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு வேக வச்சது, 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ப்ரெட்டை பிச்சு போட்டு அதை பிரெட் க்ரம்ஸாக மாற்றிடலாம். அரைச்சிட்டோம்னா பிரெட் க்ரம்ஸ் ஆயிரும். 3 ப்ரெட்டை எடுத்துக்கலாம். 4 கூட எடுத்துக்கோங்க. இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா நசுக்கிடலாம். மிக்சியில் போட்டு அடிச்சிடாதீங்க, அது ஒரு கூழ் மாதிரி ஆகிடும். இது மாதிரி நசுக்கிடலாம். நசுக்கி எடுத்து வச்சிடலாம். கட்டி இல்லாமல் நசுக்கி எடுத்துடலாம். மிக்சியில் அந்த பிரெட் க்ரம்ஸை எடுத்து வச்சாச்சு. மிக்சியில் போட்டு எடுத்து வச்சாச்சு. இந்த மைதா மாவில் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் ஓமம் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் அப்படியே கலந்து வச்சுக்கலாம். நல்லா கட்டிக்கலாமல் கலந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பதத்தில் கலந்து வச்சுக்கலாம். பேனை வச்சு கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விடலாம். கொஞ்சம் சீரகம் போடலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய், கட் பண்ண வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கேரட்டு, ஸ்வீட் கார்னு, உப்பு, அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடலாம். நல்லா இதில் வந்து எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து விடணும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கரம் மசாலா 1 ஸ்பூனு, மிளகாய் பொடி 1 ஸ்பூனு போட்டு நல்லா அப்புறம் சுருள இது பண்ணிடணும். கொஞ்ச நேரம் அது கூலாக்கிட்டு உருண்டை பிடிக்கணும். இப்படி இந்த உருண்டை பிடிச்சிட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறத நம்ம மைதா மாவில் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதில் அப்படியே டிப் பண்ணி நல்லா ரோல் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் நம்ம அதை தோய்ச்சி எடுக்கணும். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயில் போட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு 4 போட்டு எடுத்துக்கலாம். போட்ட உடனே நீங்கள் திருப்ப வேணாம், கொஞ்சம் வேக விட்டுட்டு அப்புறம் திருப்புங்க. ஒரு சைடு நான் கொஞ்சம் வேகட்டும், அப்புறம் லேசாக திருப்பி விடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்து ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள்.